வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா நீங்க நம்ம சென்னையில இருந்து செங்கல்பட்டு தாம்பரத்துக்கு குளு குளுன்னு டிராவல் பண்ணலாம் மக்களே. என்னடா அபிஷேக் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா மக்களே, நம்ம சென்னை பீச்ல இருந்து தாம்பரம் செங்கல்பட்டுக்கு புதுசா ஏசி லோக்கல் ட்ரெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைய டேட்ல இருந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புதுசா யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இந்த மாதிரி டிராவல் டீடைல்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இந்த ட்ரெயின்ல டிக்கெட் இல்லாம பயணிக்க முடியாது. எதனாலனா ஒரு கோச்லயே டிடிஆர் இருக்காங்க. ஸ்ட்ரிக்டா செக் பண்றாங்க. இந்த ட்ரெயினில் ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கனால ஏறும் போதும் இறங்கும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே. மக்களே, ஷார்ப்பா 7 o'clock நம்ம சென்னை பீச்ல இருந்து டிபார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனா சென்னை போர்ட் ரீச் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் கம்மி தான். என்னன்னா நம்ம சென்னை பீச்லேருந்து சென்னை போர்ட், சென்னை பார்க், சென்னை எக்மோர், மாம்பலம், கிண்டி, சென்ட் தாமஸ் மவுண்ட், திரிசூலம், தாம்பரம், பெருங்களத்தூர், கூடுவாஞ்சேரி, பொத்தேரி, சிங்கப்பெருமாள் கோவில், பரனூர், கடைசியாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ரீச் ஆகுது. அப்படியே டிக்கெட் ஃபேரும் பக்கத்துலேயே போடுற மறக்காமல் பாருங்கள். மக்களை, நீங்க இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்கன்னா ஏசி டிக்கெட் எடுத்தா மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும். நார்மல் லோக்கல் ட்ரெயின் டிராவல் டிக்கெட் எடுத்தா இதுல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மட்டும் பார்த்து இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஆன் டைமாக எக்மோர் ரீச் பண்ணிட்டோம். இந்த ட்ரெயின் ஃபாஸ்ட் கேட்டகரியில் வரனால நம்ம எக்மோர்லேருந்து டேரெக்டாக மாம்பழம் தான் மக்களே அடுத்த ஸ்டாப். நடுவில் எங்கேயுமே ஸ்டாப் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸோடைய எம்டி ரைக்ஸில் ஷெட்டுக்கு கொண்டு போய் மெயின்டெனன்ஸாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ காலையில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் அப்படியே ஷெட்டில் கொடுத்து மெயின்டெனன்ஸ் முடிச்சுட்டு அகெயின் ஈவினிங் இந்த ட்ரெயின் கன்னியாகுமரி
நம்ம ட்ரெயிலே ஹைலைட்டான விஷயம்னா அது இதுதான் மக்களே. ஒரு கோச்சிலேருந்து இன்னொரு கோச்சுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம நடுவில் இறங்கி வேறு கோச்சுக்கு மாற வேண்டிய அவசியம் இருக்காது மக்களே. ஃபுல்லாக இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கனெக்டில் இருக்கும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே நார்மல் லோக்கல் ட்ரெயின் ட்ராக்லேருந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ட்ராக்கு மாறிடும் மக்களே. இங்கேருந்து ஃபுல் ஸ்பீடில் போவாப்பில். மாம்பழம் ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. மாம்பழத்துலேருந்து டேரெக்டாக கிண்டி தான் மக்களே அடுத்த ஸ்டாப் படிக்கணும். ஆன் டைமா கில்லி ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. டைம் 7:31 கரெக்டாக ஆன் டைம் நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் ரீச் பண்ணியிருக்காங்க. திருசுலம் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க ஆன் டைமா. இந்த திருசுலம் ரயில்வே ஸ்டேஷனில் இன்னொரு எக்ஸ்பிரஸ் நிற்கும். அதுதான் வந்து நம்ம சென்னை எக்மோர்லேருந்து பாண்டிச்சேரி போகக்கூடிய எக்ஸ்பிரஸ். இனிமேட்டு எங்கேயுமே ஸ்டாப் இல்லை, டேரெக்டாக தாம்பரம் தான் மக்கள் வாங்க பார்க்கலாம். நிறைய ஸ்பீடில் போயிட்டு இருக்கான். எவ்வளோ செலக்ட் பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90ல் லாக்னு நினைக்கிற மக்களே. 90 வரைக்கும் போகிறாங்க, அதுக்கப்புறம் இறக்கிறாங்க ஸ்பீடு. இவ்வளோ நாள் இந்த ட்ரெயின் ரெடி ஆகிட்டு இந்த இடத்துல தாங்க வெயிட் பண்ணிட்டு இன்னாவதுக்காக. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து சென்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸா. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ராமேஸ்வரம் பாம்பன் ட்ரெயின் பண்ணுறப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் உள்ள தாங்க பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு முடிச்சுட்டு ஒரு 1-2 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கும் ட்ராவல் பண்ணிட்டாங்க. இன்னிலேருந்து இந்த ட்ரெயின் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 19th ஏப்ரல். ஸோ 19ஆம் ஏப்ரல்லேருந்து எல்லா நாளும் எக்ஸப்ட் சண்டே வாரத்தில் 6 நாள் இந்த ட்ரெயின் சென்னை பீச் செங்கல்பேட்லேருந்து பீச் வழியா தாம்பரம் வழியா இந்த ட்ரெயின் தாம்பரம் ரயில்வே கட்டுமான படிக்கும் நடைபெறி வரது உள்ளது. மக்களே நல்லன்னு வந்துட்டோம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஆன் டைமாக வந்திருக்காப்ல. இப்போதான் தாம்பரமாக இருந்துச்சு. ஸ்டாப் லிமிட்டடாக கொடுத்தனால சீக்கிரமாக தாம்பரம் சேர்க்கிறாங்க. வரைக்கும் போகக்கூடிய திருப்பதி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அரைவ் ஆயிடுச்சு தாம்பரம்ல. நம்ம ட்ரெயினோட ஒரு இம்பார்ட்டன்ட் அபிஷேக் ஆகிறதுனால தாம்பரம் வந்து ரீச் ஆகிருக்காங்க. ஸோ தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அந்த
நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னல மக்களே, ஒரு கோச்லேயும் பார்த்தீங்கன்னா டிடிஆர் வந்து நின்றுட்டே இருக்காங்க ஃபுல் ஜேர்னி வரைக்கும். சப்போஸ் நீங்கள் ஏறுறீங்கன்னா இதுக்குன்னு ஒரு டிக்கெட் இருக்கும் மக்களே. ஏசி டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியும். இந்த ஏசி இப்போ ஏசி ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த வெளியில் சன்லைட் உள்ளே வராங்க. ஸோ அது கொஞ்சம் ஸ்பெட்டஸ் கூட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். This is Virkalattur. பெருங்குளத்தூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம் ஆன் டைமாக. Muduvancheri. இந்த பெருங்குளத்தூர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருவாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும், இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு கிளாம்பர் பஸ் ஸ்டாண்ட் போய் டேரக்ட் ஆப்போசிட். This is Muduvancheri. வட்டமான படிவம் நடைபெற்று இடது கூட்டுவந்தேரி ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க ஆன் டைமாக. பயங்கரமான ஸ்பீடில் கரெக்டான platform is on the left. மக்களே, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினில் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை மக்களே. நம்ம பொத்தேரிக்கு 1 minute டிலேவாக வந்திருக்கோம். டிலேஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி பாப்போம் எப்படி இருக்குன்னு. கண்ணெல்லாம் பாருங்க, ஃபாக் ஆயிடுச்சு, அவ்வளோ கூலிங் உள்ள. மக்களே, இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு கோச் ஏறிட்டீங்கன்னா இறங்கி மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுல்லாகவே வந்து கனெக்டிங்கில் இருக்கனால ஸ்டார்டிங் டு எண்டு வந்து நீங்கள் ட்ரெயின்லேயே அப்படி ட்ராவல் பண்ணலாம். சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரந்தூர் நினைக்கிறது. சரி வாங்க பார்க்கலாம். கூலிங் தான் மக்களே பயங்கரமாக இருக்கு. நடிப்பில் இருக்கு. This is Paranur. அடுத்த ரயில் நிலையம் செங்கல்பட்டு சந்திப்பு. செங்கல்பட்டு ஜங்ஷன். Destination Chengalpattu Junction. Next station Chengalpattu Junction. அது என்ன கம்மியாயிடுச்சு? அபிஷேக் கிராசிங்
மக்களே, இந்த செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த லேக் தான். மார்னிங் டைம்ல வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அந்த சீனிக் சாரி அந்த சீனிக் பிளேஸே பயங்கரமா இருக்கும். ஃபைனலி செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மறுபடியும் சென்னை பீச்சுக்கு போகுது மக்களே. ஒரு சூப்பரான ஜேர்னினே சொல்லுவோம் மக்களே. பயங்கரமாக இருந்துச்சு. என்னன்னா பார்த்தீங்கன்னா ஏசி மட்டும் லைட்டாக கொஞ்சம் தூக்கி வச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான ஜேர்னினே சொல்லலாம். நம்ம செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் அமிர்த் பாரத் ஸ்கீமில் வரனால இதுவும் ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயினே சொல்லலாம். இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் ட்ரெயினால சீட் வந்து லெதரில் கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சரி, அதுவும் இல்லாமல் டைமிங் எல்லாம் கரெக்டாக கீப்பப் பண்ணாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பீச்சிலேருந்து தாம்பரத்துக்கு 85 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம சென்னை பீச்சிலேருந்து தாம்பரத்துக்கு ஐ திங்க் 105 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. ஒரு சூப்பரான ட்ரெயின். சப்போஸ் நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.